வெளியே பேசுறதுக்கே ரொம்பவே தயக்கமான விஷயம். அதாவது ஆண்மை குறைவு. இதை பத்தி பேசுறதுக்கே எல்லாரும் ரொம்பவே சங்கடப்படுவாங்க. அதே மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, குழந்தை இல்ல. இந்த ஒரு பிரச்சனைக்கு வந்து எல்லாருமே ரொம்பவே சங்கடப்படுவாங்க. கிருஷ்ணகிரியில் இருக்க வைத்தியர் ஆரோக்கியதாஸ் வந்து பரம்பரையா வந்து இந்த பிரச்சனைக்கெல்லாம் வந்து தீர்வு கொடுத்துட்டு இருக்காங்க. ஐயா நம்ம கூட இருக்காரு. இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா தெளிவா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா வணக்கங்க. வணக்கம்யா. ஆண்மை குறைவு, குழந்தையின்மை, இந்த மாதிரி என்னென்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து நீங்க வைத்தியம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி, இது போக என்னென்ன பிரச்சனைக்கெல்லாம் நீங்க வைத்தியம் பண்ணிட்டு இருக்கீங்க? சித்த மருத்துவத்துல 4448 வியாதிக்கும் நம்முடைய கிளினிக்ல படிச்ச பட்டதாரி மருத்துவர்கள் மூலமா பாரம்பரிய வைத்தியம் மூலமா சிறப்பான சிகிச்சைகள் கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கான நிறைய டெஸ்டிமோனி வீடியோ, பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட், நிறைய வீடியோக்கள் நம்ம பதிவேற்றம் செஞ்சிருக்கோம். மக்களுக்கும் அந்த ஒரு விழிப்புணர்வை உண்டாக்கி. இப்ப நம்ம இந்த வீடியோல என்னென்ன பிரச்சனைக்கு வந்து நம்ம வந்து தீர்வு நீங்க தர போறீங்க? இந்த வீடியோல பாத்தீங்கன்னாக்க பெரும்பாலும் மக்கள், அதுல குறிப்பா ஆண்கள் பயப்படுறது என்னன்னா, எனக்கு ஆண்மை குறைபாடு இருக்கு அதனால கல்யாணம் வேணாம் பயப்படுவாங்க வெளியே பேசுறதுக்கு. ஆமா, அதனால ஆண்மை குறைபாடு இருக்கு எனக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு, ஆண்மை குறைபாடு இருக்குது கருத்து வேறுபாடு இருக்குது, ஆண்மை குறைபாடு இருக்குது எனக்கு பயமா இருக்குது, ஆண்மை குறைபாடு இருக்கு அதனால அந்த எண்ணமே வரல, அந்த தாட்டே வரல அப்படின்ற அந்த எண்ணங்கள் நிறைய ஆண்களிடையே இருக்குதுங்க. கண்டிப்பா. ஆனா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு வெளியே சொல்லவே மாட்டாங்க, பயப்படுறாங்க. அதனாலே மன உளைச்சலாகி பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் கண்டிப்பா வரும். கண்டிப்பா. ஓகேங்க. நம்ம பிறந்ததே வேஸ்ட், வாழ்றதே வேஸ்ட் ஃபீல் பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா என்னோட கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்காங்க. அவங்க சொல்லுவாங்க, என்னடா பண்றது, நான் பிறந்ததே வேஸ்ட் நினைக்கிறேன், என்னத்துக்காக பிறந்தோம், என்னடா இப்படி பிரச்சனை இருக்குது, எங்கடா போய் சொல்றது அப்படின்னு கேக்குறவங்க அவங்களுக்குள்ளேயே ஒரு தாழ்வு மனப்பான மாதிரி வந்து இருக்கு. ஓகேங்க. இப்ப வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து நீங்க என்ன மாதிரி மருந்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத வந்து வீடியோக்குள்ள போய் ஃபுல்லா டீடைலா சொல்லிடலாங்களா? கண்டிப்பா சொல்லிடலாமே. நீங்க இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஐயா, இப்ப இந்த மாதிரி தீர்வுக்கெல்லாம் வைத்தியம் பண்றீங்க, அது வந்து என்ன மாதிரி முறையில வைத்தியம் பண்றீங்க, அதே மாதிரி என்ன மாதிரி மருந்தெல்லாம் கொடுத்துட்டு இருக்கீங்க, அதை பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லிடுறீங்களா? ஐயா, நாம செய்யறது பாத்தீங்கன்னா பாரம்பரிய வைத்தியர்களோட படிச்ச பட்டதாரி மருத்துவரோட சேர்ந்து செய்யறோம். ஓகேங்க. இது சித்தா ஆயுர்வேத முறைப்படி முழுக்க ஹெர்பல் இருந்து செய்யறோம். எல்லாமே ஹெர்பல் தான். அதனால சைடு எஃபெக்ட் 100% கிடையாது. ஓகேங்க. இது அன்றாடம் அன்றைய முன்னோர்கள் பயன்படுத்துறது, இன்றைய நம்ம பயன்படுத்த தவறிய மூலிகைகள். கண்டிப்பா எல்லாமே வந்து மெடிக்கல் இந்த மாதிரி இது அவ்வளவுதான். இத சாதாரணமா ஜாதிக்காய் இருக்கு, அன்னைக்கு குழந்தைகளுக்கு உரைச்சு ஊத்துனாங்க, அன்னைக்கு பயன்படுத்தினாங்க. அதே மாதிரி கடுக்காயும் அப்படிதான், தண்ணீர் விட்டான் கிழங்கு அப்படிதான், முருங்கை விதையும் அப்படிதான், எல்லாமே பயன்படுத்துற மூலிகை தான். நமக்கு தெரியாது, சாதாரண நெரிஞ்சல் இருக்கு. இப்ப பாதி பேர் நீங்க சொல்லி தான் நான் கேள்வியே பண்றேன். அப்படிங்களா? இதெல்லாம் நம்ம பயன்படுத்தணும் தான். நாம அன்னைக்கு பயன்படுத்தணும் நல்லா இருந்தாங்க, இன்னைக்கு பயன்படுத்தணும் நல்லா இல்ல. சரி, இந்த மூலிகைகள் என்ன அப்படின்னு சொன்னா, நான் சொன்ன மூலிகை எல்லாம் இருக்கு. இதற்கும் மேற்பட்ட அநேக மூலிகைகள் இருக்கு. இதுல இருந்து தயாரிக்கப்பட்டதான் இந்த மருந்துகள் எல்லாமே. ஃபர்ஸ்ட் ஆண்மை குறைபாடு ஏன் வருதுன்னு சொல்லிடுறேன். நீங்க கேட்டீங்களா? ஆண்மை குறைபாடு வருவதற்கான காரணம் நம்முடைய வாழ்வியல் முறை டோட்டலா மாறி போச்சு. கண்டிப்பா. நம்முடைய வாழ்வியல் முறை மாறின மட்டும் இல்ல, நம்முடைய உணவியல் முறையும் டோட்டலா மாறி போச்சு. நாம சாப்பிடுற சாப்பாடுல இன்னைக்கு டோட்டலாவே பேலன்ஸ் டயட்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த சரிவிகித உணவு யாருக்கிட்டயுமே இல்ல. 11-12 மணிக்கு நைட் சாப்பாடே சாப்பிடுறாங்க. அது உண்மைதான். ஆனா நம்ம சாப்பிடுற சாப்பாடுல 6 சுவை இருக்கணும்ல. கண்டிப்பா. மனசை கைவிட்டு சொல்லுங்க, நம்மள சாப்பிடுறோம்ல. அறுசுவை என்னன்னு கேட்டாவே நிறைய பேர் என்னன்னு தெரியாது. கார்பா, தோர்பா, உவர்பா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்கிற அளவுக்கு நம்ம இருக்கோம். அந்த மாதிரி மாறி போச்சு. ஆமா, அது என்ன உணவுல இருக்கு அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இருக்கும். இன்னைக்கு சுடுதண்ணி வைக்கிறா கூட, சுடுதண்ணி எப்படி வைக்க வேண்டும் சொல்லுங்க அப்படின்றாங்க. சுடுதண்ணி வச்சு கொடுங்க அப்படின்னா அது எப்படி வைக்கிறது அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு மாறிச்சுன்னு தான் சொல்லுவாரு. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலை ஆண்மை குறைபாடு ஏற்படுது. இதோட முக்கியமானது என்னன்னா, ஆண்மை குறைபாடு ஏற்பட பெரும்பாலும் காரணம் சுய இன்பம் நிறைய பண்றது, படங்களை பார்த்து சுய இன்பம் பண்றது, கைப்பழக்கம் பண்றது, அதே சமயத்துல வயது மூத்தவர்களோட தாம்பத்தியத்தில் ஈடுபடுறது. அப்படி பண்ணும்போது கூட இந்த மாதிரி பிரச்சனை கம்பல்சரி. ஆமா, ரொம்ப பிரச்சனையா உருவாக்கும். அதே மாதிரி நிறைய போதை பழக்கங்கள் பயன்படுத்தி உடம்ப ஒண்ணு இல்லாம அம்பா ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்லாம உடம்ப வந்து சாயில் பண்ணிக்கிறது. இப்படி நிறைய காரணங்கள் சொல்லலாம். இதனால ஆண்மை குறைபாடு கம்பல்சரி ஏற்படும். சரி, இது ஏற்பட்டுருச்சு. ஒரு சிலருக்கு உடல் உஷ்ணத்தினால ஏற்படுது, ஒரு சிலருக்கு மூலாதாரம் சூட்டினால ஏற்படுது, ஒரு சிலருக்கு பித்தத்தினால ஏற்படுது. அதனாலதான் பித்தம் தலைக்கேறிச்சுன்னா பைத்தம் பாரு சுத்தி தெரியுது, என்ன செய்துன்னு அதுக்கே தெரியல, பித்தம் தலைக்கேறிச்சு அப்படின்றாங்களா. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்மை குறைபாடு ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதாவது அந்த மாதிரி தப்புகள் பண்ணாட்டியும் நல்லா இருக்கும் போதும் இந்த மாதிரி உடம்பு இருக்கும்போது கண்டிப்பா. ஏன்னா ஒரு வகையான மனம் பதட்டமா இருக்கும், பயமா இருக்கும், உடம்பு ஃபுல்லா இச்சிங் இருக்கும், கவனங்கள் சிதறும். அப்ப அந்த ஆண்மைன்ற அந்த நினைவுக்குள்ள போக முடியாது. கண்டிப்பா. அப்ப அந்த தாட் வராதுன்னு சொல்றேன். இப்ப அதெல்லாம் சரி பண்றதுக்கு நம்ம முன்னோர்கள் நிறைய மூலிகைகள், நிறைய லேகியங்கள், நிறைய சுண்ணங்கள், சூரணங்கள், கட்டு, கலங்கு, குரு மருந்துகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு சாதாரண நம்ம ஹெர்பல் இருந்து நம்ம பார்க்கலாம். என்னன்னா இதுதான் லேகிங்க. இதுதான் நல்லா. இந்த லேகியம் ஒண்ணு இல்லைங்கய்யா, நீங்க சும்மா எடுத்து கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்களேன். இந்த லேகியம் எதுக்குன்னா, இது காலை ஒரு ஸ்பூன், நைட் ஒரு ஸ்பூன் சாப்பிட்ட பின்னாடி பால்ல கலந்து சாப்பிடணும். இல்லைன்னா நல்லா இருக்குல்ல, இத கலந்து சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வேற இருக்கும். கலந்து
கலந்து சாப்பிட்டீங்கன்னா உடல் உஷ்ணம் குறையும். ஓகேங்க. ஃபர்ஸ்ட் உடல் உஷ்ணம் குறையும், விதை பகுதி குளிர்ச்சி ஆயிடும், மூலாதாரம் சூடு சரியாயிடும், பித்தம் தணிஞ்சிரும், நரம்பு தளர்ச்சி சரியாகும். அதாவது ஆண்மை குறைவு இல்ல அப்படினாலும் நரம்பு தளர்ச்சி இருக்கிறவங்க இது சாப்பிடலாம். ஜெனரலா சாப்பிடலாம். இப்ப ஆண் பெண் ரெண்டு பேரும் நரம்பு தளர்ச்சி இருக்கு, நரம்பு வீக்னஸா இருக்கு அப்படின்னு தாராளமா சாப்பிடலாம். பெண்களும் சாப்பிடலாம். ஹெல்த்துக்காக சாப்பிடலாம். ஓகேங்க. அவங்களுக்கு ஒரு சில மூலிகைகள்லாம் அவாய்ட் பண்ணி போட்டிருப்போம். அது கண்டிப்பா கீழே போற நம்பர் கால் பண்ணாங்கன்னா படிச்ச பட்டதாரி மருத்துவம் இருக்காங்க, பெண் டாக்டர்கள் இருக்காங்க, அவங்க மூலமா அவங்க வாங்கிக்கலாம். அதாவது ஆண்களுக்கு ஒரு மாதிரியும் பெண்களுக்கு ஒரு மாதிரியும் மாற்றி ஒரு சில மூலிகைகள் தான் வேறுபாடு இருக்கும். இப்போ அது மாதிரி பிரச்சனை உள்ளது சரியாகும். டைமிங்கே இல்ல, போன உடனே வந்துருச்சு, ரொம்ப இன்சல் ஆயிடுச்சுடா, ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சுடா, என்னடா இது அப்படின்னு சொல்லி வெறுக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இது சரியாகும். டைமிங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும், விந்த வந்து கெட்டி பண்ணும், மொட்டலிட்டி 0 கவுண்டிங் தான் இருக்குன்றவங்களுக்கு இந்த லேகியத்தையும் இந்த சூரணத்தையும் சாப்பிட்டா மில்லியன் கணக்குல இன்க்ரீஸ் ஆகும். இது என்ன இதுங்க? இதுவும் அதே சூரணம் தான். இந்த மூலிகைகள் இருக்குல்ல, இந்த மூலிகைகள் அழகப்பட்ட சூரணங்கள், அதாவது பவுடர் ஃபார்ம்ல, அதாவது சூரண ஃபார்ம், அதாவது பொடினாக்க ஒரு மூலிகை, சூரணங்களா பல்வேறு மூலிகைகள் செய்யப்பட்டதா சூரணம். ஓகேங்க. அப்ப இது லேகியம் ஃபார்ம்லயே இருக்கு, சூரணம் ஃபார்ம்லயே இருக்கு. ஓகே. இது எப்படி சாப்பிடுறது? இது சாதாரணமா காலையில ஒரு ஸ்பூன், நைட் ஒரு ஸ்பூன் சாப்பிட்ட பின்னாடி பால்ல கலந்து ஒரு ஸ்பூன் பால்ல எடுத்து போட்டு நாட்டு சக்கரை போட்டு கலந்து டீ காபி குடிக்கிற மாதிரி குடிக்கணும். அதாவது நல்லா டேஸ்டா இருக்கும், சூப்பரா இருக்கும். இது குடிக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த எண்ணமே வரல, அந்த ஆண்மைன்ற தாட்டே வரல, செக்ஸ்ன்ற தாட்டே வரல, ஃபீலே வரல, தாம்பத்தில் ஈடுபடவே முடியல, அந்த எண்ணமே வர மாட்டேன்றாங்கல்ல, அத வந்து உற்பத்தி பண்ணும். இதுமே வந்து பெண்களும் சாப்பிடலாம். ஆமா, ஒரு சிலருக்கு ஆண்களும் சரி பெண்களும் சரி அந்த தாட்டே வரல, அந்த எண்ணமே வரல, ஃபீலே வர மாட்டேங்குதுன்றாங்களா, அவங்களுக்கு அந்த மூளையில தேவையான என்சைம்கள் நொதிகளும் சுரக்க ஆரம்பிக்கும் சாப்பிட்டா. அப்ப அந்த தாட்டல் தன்னாலேயே வரும். ஐயா, இப்ப எனக்கு இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, இப்ப பெண்களுக்கு வந்து என்னன்னா, குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் அந்த தாட்ல வந்து குடும்பத்தை பார்த்துக்கிட்டு அந்த தாட் வந்து குறையும். ஆமா, அப்படி இருக்கிற பட்சத்துல இது சாப்பிட்றப்ப தீர்வு கிடைக்கும். இதை சாப்பிட்டா என்ன ஆகும்னாக்க அவங்களுக்கு அந்த எனர்ஜி கிடைக்கும், அந்த பூஸ்ட் அப் கிடைக்கும், அந்த நர்வ் வீக்னஸ் சரியாகும், உடம்பு சுறுசுறுப்பாக்கும், ஆரோக்கியமா இருக்கும். அப்ப அவங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கும்போது தாம்பதியம் தேவைன்ற நேரத்துல அவங்களுக்கு இயற்கையாவே அந்த எண்ணங்கள் உற்பத்தி ஆகும். இதுதான் ஃபேக்டான உண்மை. நேச்சுரலாவே வந்துடும். இது ஆண்களுக்கு வந்துடும், பெண்களுக்கு வந்துடும். இது ஏத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் தானே. கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா இதெல்லாம் அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஆனா இருந்தாலும் சரி, பொண்ணாலும் சரி, நிச்சயமா எப்படி சாப்பாடு எல்லாம் முக்கியமோ அதே மாதிரிதான் தாம்பத்தியம் கட்டாயம் கல்யாணத்துக்கு அப்புறம் தேவை. கண்டிப்பா. ஓகேங்க. அது ஒரு பார்ட் இல்லையா? கண்டிப்பா. என்னன்னா அதனாலதான் குடும்பமே ஒன்னா இருக்கிறதா பிரியறதான்ட்டு அதுதான் முடிவே பண்ணுது. ஆமா. ஓகேங்க. இப்ப இது போக வேற என்ன வச்சிருக்கோம்? அடுத்தது பாத்தீங்கன்னா ஆயில். இந்த ஆயில் பாத்தீங்கன்னா இந்த கைப்பழக்கம் நிறைய சீமம் பண்ணி அந்த ஆண்குறி சிரித்து போயிருக்கும், ஒரு சிலர் தொங்கி போயிருக்கும், ஒரு சிலருக்கு தடிமனா இல்லாம ரொம்ப உள்வாங்கிருக்கும். அவங்களுக்கு இந்த ஆயில வந்து ஆண்குறி மேல பூசி காலையில சாயந்தரம், காலையில நைட்டு 2 வேளை பூசிட்டு வரும்போது, மசாஜ் பண்ணும்போது, இந்த விரைக்கொட்டைகளை மசாஜ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இதுல இருக்கிற மூலிகைகள், இந்த எழுத்தாணி பூண்டு என்ன நிறைய மூலிகைகள் இருக்கு, இந்த மூலிகைகளோட சேர்ந்து நல்லெண்ணெயும் கலந்துருக்கு. இது என்ன ஆகும்னா தோலுக்குள்ள அப்சர் ஆகி 7 அடுக்கானது தோல், அந்த தோலுக்குள்ள அப்சர் ஆகி கண்ணுக்கு தெரியாத நரம்புகள பல்ஜா இருக்குல்ல, இறுக்கி பிடிச்சி சீர்மம் பண்ணும்போது அது எல்லாமே திரும்பவும் இயங்க ஆரம்பிக்கும். அந்த இடத்துல ரத்த ஓட்டம் சீரா பாய ஆரம்பிக்கும். அப்ப என்ன ஆகும், அந்த இடத்துல புத்துணர்ச்சியா இருக்கும், செல்கள் நார்மலாக, ஆமா, திருப்பி புது செல்கள் உற்பத்தியாகி தேவையான செல்கள் வெளியேறிடும். அப்போ அந்த இடத்துல திரும்பவும் ஆண்குறி நீளமா, தடிமனா, பழைய நிலைமைக்கு வந்துரும், ஸ்ட்ராங்கா பழைய நிலைமைக்கு உங்க உடம்புக்கு ஏற்ற அளவு வந்துரும். அதே மாதிரி இந்த தட்டுல என்னமோ வச்சிருக்கீங்களா, இது ஆண்மைக்கான உருண்டைங்க. இது சூப்பரா இருக்கும், எக்ஸலண்டா இருக்கும். காலைல ஒன்று நைட் ஒன்று சாப்பிட்டு பாருங்களேன். காலைல ஒன்று நைட் ஒன்று சாக்லேட் மாதிரி இப்படி வச்சுக்கணும், வச்சுட்டு அந்த இதை மட்டும் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு முழுங்கிட்டே வரணும். காலையில வெறும் வயிற்றுல, சாயந்தரம் வெறும் வயிற்றுல முழுங்கிட்டு வரும்போது இந்த விதை பகுதியில ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னாக்கா உஷ்ணமாவே இருக்கும். அதனால உஷ்ணம் அதிகமா இருக்கிறதுனால என்னவா தண்ணி மாதிரி விந்து வெளியே போகும், அது நல்லா கெட்டியா புழுகு மாதிரி மாறும், கெட்டியாயிடும். ஒரு சில 0 கவுண்டிங் இருக்கும், அது மில்லியன் கணக்குல இன்க்ரீஸ் ஆகும். அதாவது குழந்தை பிறக்கவே முடியாது அப்படின்றவங்களுக்கு இது ஆமா, இதுவும் இந்த சூரணம் சாப்பிடும் போது மிக எக்ஸலண்டான ரிசல்ட் வரும். தாட் வரல, அந்த எண்ணம் வரல, ஃபீல் வரல, உடம்பு உஷ்ணமா இருக்கு, பித்தம் அதிகமா இருக்குது அப்படின்ற எல்லாமே சரி பண்ணி டைமிங்கை கொடுத்து இன்க்ரீஸ் பண்ணி அந்த ஆண்மையை அதிகப்படுத்தி ஒரு ஆண்மகனா ஒரு ஆண்மகனுக்கு தேவையான அந்த சக்தியை கொடுக்கும். அந்த சக்தியை கொடுக்கிற அளவுக்கு இந்த எல்லா மூலிகையிலும் அந்த பவர் இருக்கு. அதுல இருந்து தயாரிக்கப்பட்ட இந்த மருந்துகள் எக்ஸலண்டா வேலை செய்யும். அப்ப இதுமே வந்து ஆண்கள் மட்டும் தான் சாப்பிடணும், இல்ல பெண்கள் அந்த மாதிரி அவங்களும் சாப்பிடலாங்களா? இது ஆண்கள் முழுக்க ஆண்கள் சாப்பிடணும் மட்டும்தான். பெண்கள் தேவையான ஒரு சில மூலிகைகள் மாற்றி நமக்கு தரலாம். ஐயா, இப்ப
இந்த மாதிரி தீர்வுக்கெல்லாம் வந்து ம். வெளிப்படையா நம்ம கிட்ட வந்து எப்படி பேசணும்னு யோசிப்பாங்கல்ல, ஆமா அவங்களுக்குலாம் நம்ம எப்படிங்க பேச வைக்கிறது? ஐயா, ரொம்ப அற்புதமான ஒரு கேள்விங்கய்யா. இப்போ ஆண்களுக்குள்ள ஆண்மை குறைபாடு, ஆண் மலட்டுத்தன்மைன்னு சொல்லுவாங்க. ஆமா, அவங்களுக்கு படிச்ச பட்டதாரி மருத்துவம்னா ஆண் டாக்டர் இருக்காங்க, அதாவது ஆண் மருத்துவர்கள் இருக்காங்க, ஆண்களுக்கு வந்து ஆண்கள் டாக்டரே இருக்காங்க. டாக்டர் இருக்காங்க. அவங்க கிட்ட பேசிக்கலாம். அதே மாதிரி பெண் மலட்டுத்தன்மை, பெண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு உள்ள மலட்டுத்தன்மைக்கு பெண் மருத்துவர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட தாராளமா அவங்க ஃபோன் பண்ணி பேசிக்கலாம். ஓகே. அப்போ அவங்க வந்து எந்த ஒளிவு மறைவு இல்லாம கண்டிப்பா. பிராங்கா பேச முடியும். ஒரு ஆணும் பேசிக்கிறப்ப கொஞ்சம் ஓப்பனா ஆமா. பேசுவாங்க. பெண்கள் அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி மருந்துகளை மாத்தி கொடுக்கும்போது நிச்சயமாவே இந்த நோய்கள் சரியாயிடும். இப்ப வந்து இதெல்லாம் எப்படிங்க நம்ம வீட்ல இருந்தே, அதாவது ஃபோன் மூலமாவே வந்து நம்ம கிட்ட கன்சல்டிங் பண்ணிட்டு வாங்கிக்க முடியுமா, இல்ல நேர்ல தான் கட்டாயம் வரணுங்களா? 100% நேர்ல வர்றது மிகவும் ஆரோக்கியமானது. ஏன்னா வந்தீங்கன்னா டாக்டர்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய நாடியை பிடிச்சு பார்த்துட்டு என்ன பிரச்சனை வந்துச்சு, எதனால வந்துச்சு, நாடு எப்படி துடிக்குது, உடம்பு எப்படி இருக்கு, எதனால பிரச்சனை வந்துச்சுன்னு கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மருந்துகளை மாத்தி கொடுத்து அவங்களுடைய உணவியல் முறை, அவங்களுடைய வாழ்வியல் முறை, அவங்க சாப்பிட்ற சரிவித உணவு எப்படி எடுக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுத்தாங்கன்னா 100% எக்ஸலண்டா வேலை செய்யும். ஓகேங்க. ஒருவேளை வர முடியல அப்படின்றவங்களுக்கு ஃபோன் பண்ணாங்களா டாக்டர்ஸ் பேசுவாங்க. ஓகே. அவங்க பேசி அவங்களுக்கு தகுந்த மாதிரி மருந்துகளை மாத்தி கொடுக்கும்போது நிச்சயமா வேலை செய்யும். இப்ப வந்து நேர்ல வரணும் அப்படின்னா நம்ம எங்கேங்க வரணும்? நேர் வரணும்னா கீழே போற நம்பர் கால் பண்ணோம்னா கிருஷ்ணகிரில இருந்து சென்னை போற வழியில 12 கிலோமீட்டர்ல ஏஞ்சல் கிளினிக்னு இருக்கு, அங்க வரலாம். இல்லைன்னா கீழே போற நம்பர் கால் பண்ணாக்க டாக்டர்களே லைவா பேசுவாங்க. அவங்க கிட்ட பேசி அவங்க அறிவுரைப்படி மருந்துகள் எடுத்துக்கலாம். இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு யாராவது இந்த பிரச்சனை இருக்கு, இல்லை வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு பேசுறதுக்கு கூச்சமே படாதீங்க. இவர்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுனாலுமே நல்லா ஜாலியாக ஓப்பன் டைப்பாக நம்ம ஃப்ரெண்டுக்குள்ளே எப்படி பேசுகிறோமோ அந்த மாதிரி தான் பேசி நல்லா ஜாலியாக இருக்கிற தீர்வுலாம் கொடுத்துட்ருக்காரு. உங்களுக்கு என்ன டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா இவங்களோட காண்டாக்ட் நம்பரு, லொக்கேஷன் எல்லாமே கீழே கொடுத்துருக்கோம். காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். மறக்காம நம்ம பற்றியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை சிலிங் சார். பாய்.